ஒசூர் நீதிமன்ற வளாகம் அருகில் உள்ள சாலையில் கண்ணன் என்ற வழக்கறிஞரை ஒரு சமூக விரோதி நாயை வெட்டுவது போல் வெட்டி தாக்குகிறான். இந்த தேசத்தில் வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு இல்லையா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு முக்கிய பங்கு சார் வழக்கறிஞர். அப்படியேப்பட்ட வழக்கறிஞருக்கு ஒரு பாதுகாப்பு சட்டத்தை உங்களால் உருவாக்கி தர முடியாதா? வேலை சொல்லுங்க. நாங்களே ஒரு கொடுவா கத்தி எடுத்து போகிற நீதிமன்றத்துக்கு இது முறையாகுமா? இது ஜனநாயகமா? அது எவ்வளோ பெரிய குற்றம். நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கல, நாங்களே பாதுகாப்பு தேடிக்கிறோம். இப்படி பேசினா அது சரியாக வந்துருமா? இது மிகப்பெரிய வன்முறையில் போய் முடியாதா சார்? மிக எளிதில் எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய தொழிலாக வழக்கறிஞர் தொழில் இருக்கிறது சார். வழக்காடின்னு ஒருத்தர் இல்லைன்னா பல பேருக்கு வாழ்க்கையே இல்லை. வழக்காடின்னு ஒருத்தர் இல்லைன்னா பல பேருக்கு வாழ்க்கையே இல்லை. எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு நீங்களாக உறுதி செய்ய முடியாதா? தயவு செய்து இனி வரும் காலத்திலாவது ஒரு வழக்கறிஞருக்கு தனி பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்கி தாருங்கள். எத்தனையோ பேருக்கு பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது, நாங்கள் அதை வரவேற்கிறோம். எங்களுக்கும் வழக்கறிஞருக்கு ஒரு தனி சிறப்பு பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்கி தாருங்கள். ஏன்னா அப்படி நடு ரோட்டில் ஒரு வக்கீலை வெற்ற அளவுக்கு துணிச்சிட்டு யார் சார் தந்தா? சட்டம் ஒழுங்கு அந்தளவுக்கு இருக்குதா? எங்களுக்கு யார் சார் பாதுகாப்பு? ஒரு நீதி காப்பாற்ற போராடுகிற எங்களுக்கே இத்தகைய ஒரு அவலம் என்றால் பொதுமக்களுக்கு என்ன நடக்கும்? தயவு செய்து தமிழ்நாடு அரசு இதன் மீது கவனம் செலுத்தி வழக்கறிஞருக்கு ஒரு தனி பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்கி தாருங்கள் என்று இந்த காணொளி மூலம் உங்களிடம் கதறிக் கொண்டிருக்கிறோம். தயவு செய்து ஒரு தனி பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்கி தாருங்கள். நன்றி.